உங்கள் பார்வையில் இன்றைக்கி அதிமுகவோட நிலைமை எப்படி சார் இருக்குது? இன்றைக்கு அதிமுக பல கூறுகளாக குழுக்களாக பிளந்து கிடக்கிறார்கள். இனி ஒன்றுபடுவார்களா என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. திரு செங்கோட்டையன் தனியாக வந்து தனியாக சென்றிருக்கிறார். ஆக ஒற்றுமை உருவாகுமோ என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிற போது இன்னொரு பிளவு ஒன்று உருவாகுவதாக தெரிகிறது. அதுபோல திரு செங்கோட்டையன் அவர்களையுமே பாஜக தான் இயக்குவதாக ஒரு தோற்றம் உருவாகியிருக்கிறது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு யார் எதிராக இருக்கிறார்கள் என்று சாதாரண பொதுமக்களிடம் கேட்டால் இன்று வரை அண்ணாமலையை சொல்கிறார்கள். இனி எதிர்காலத்தில் அந்த இடத்திற்கு நிச்சயமாக தாவேக தலைவர் விஜய் வரக்கூடும். சரியா? அதுபோல அதிமுக இப்பொழுது விழுந்து கிடக்கிறது, நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, சீக்கு பிடித்திருக்கிறது, ஒற்றுமையின்மை என்கின்ற வியாதி வியாபித்திருக்கிறது. அப்பொழுது பாஜக அந்த இடத்தை தக்க வைக்க ஆசைப்படுகிறது. தாவேக தலைவர் நம் புதிய சக்தியாக வரலாம் என்கின்ற ஒரு புறப்பாட்டை அவர் புரிகிறார். நான் விஜயை ஆதரிப்பதற்கு காரணம் தமிழகத்தில் விஜயனுடைய சுற்றுப்பயணம் ஏற்படுத்த போகிற ஒரு புரட்சி. முழுமையாக எடப்பாடியை ஏற்க மாட்டோம் என்கின்ற நிலையில் தான் அங்கு இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள், அதிமுகவுடைய அபிமானிகள் இருக்கிறார்கள். ஆக இந்த நிலையில் அதிமுக தேராது என்ற இடத்தில் வருகிற போது அதிமுக இடத்தில் விஜயை வைத்து பார்ப்பதற்கு பல கட்சிகள் ஆயத்தமாகலாம் என்று நான் நம்புகிறேன். அடுத்த எம்ஜிஆராகவே விஜயை கட்டமைக்க விரும்புகிறீங்களா? நான் அப்படி சொல்லவில்லை. அப்படி வெற்றி பெற்ற ஒருவரோடு விஜய் தன்னை பொருத்தி பார்ப்பது நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர், புது முதல்வர், புது கட்சி புதுப்பிக்கப்பட போடுது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஒருவேளை எடப்பாடி பாஜக தலைமைக்கு இசைவு தெரிவிக்காமல் அடம் பிடித்தால் நிச்சயமாக அவருடைய தலைமைக்கும் ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவரை அப்புறப்படுத்திவிட்டு இன்னொரு ஏன்னா எடப்பாடியே பாஜகவில் துருவாக்கப்பட்ட தலைவர் தானே. எடப்பாடி தனக்கே பகையாக மாறி தன் கூட்டணிக்கு வர மறுக்கிறார் என்று சொன்னால் அவரை மாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்படி வாய்தா வாங்கி கொண்டே விஜயின் கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டால் இவர்களை கழட்டி விட்டு விடலாமா என்கின்ற கணக்கு இருக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மீண்ட ஒரு அதிமுக பாரம்பரியம் கொண்டவர் நீங்கள், அதிமுக விசுவாசியாக இருந்தீங்க. இப்போ கொஞ்ச நாட்களாகவே அதிமுகவிலேருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எல்லாருமே வந்து அதிமுக ஒன்றிணையாதா அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி தமிழகத்துடைய ஒரு சூழல் எதிர்பார்ப்பு இருக்கிறது. உங்கள் பார்வையில் இன்றைக்கி அதிமுகவோட நிலைமை எப்படி சார் இருக்குது? அதிகாரம் இருக்கின்ற வரை ஒற்றுமையாக இருந்தவர்கள் ஆட்சி காலம் முடிந்தவுடன் இயக்கத்தை பிளவுபடுத்தி கொண்டு இன்றைக்கு அதிமுக பல கூறுகளாக குழுக்களாக பிளந்து கிடக்கிறார்கள். இந்த பிளவு ஒன்றுபட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் போல எனக்கும் இருந்தது. ஆனால் நான் நம்பிக்கை இழந்து விட்டேன். இனி ஒன்றுபடுவார்களா என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி ஒன்றுபட்டாலும் ஒன்றாக இருப்பார்களா? என்னதான் கண்ணாடி உடைந்ததுக்கு பிறகு அதை எத்தனை ஃபெவிகால் போட்டு ஒட்டினாலும் அது பழைய நிலைக்கு திரும்பாது. அப்படி பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மா போல ஒரு ஆளுமை மிக்க தலைமை தேவை. அப்படிப்பட்ட ஒரு தலைமையை அதிமுகவில் கண்ணு கட்டிய தூரம் வரை காண முடியவில்லை. இப்போ புரட்சி தலைவரிடமிருந்து பிரிந்து போன நமது கழகம் எஸ்டிஎஸை புரட்சி தலைவர் சேர்த்து கொண்டார். பிரிந்து போன அந்த எஸ்டிஎஸ் உள்ளே வந்து சேர்ந்ததற்கு பிறகு அந்த பிளவு ஏற்பட்டதற்கான அடையாளங்கள் கூட இல்லை, ஒன்றாகிவிட்டது. அதுபோல புரட்சி தலைவி அம்மாவின் காலத்தில் போட்டி அதிமுக புறப்பட்டது. அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 96 தோல்விக்கு பிறகு அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்தார்கள். ஜே என்கிற பிளவு ஏற்பட்டது, அப்பொழுதும் ஒன்றிணைத்தார்கள். ஆக 2 பிளவுகளின் காலத்தின் போதும் அந்த 2 பிளவுகளையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சரிப்படுத்திய போது அந்த பிரிவு கோடு ஏற்பட்டதற்கான அடையாளங்களோடு இல்லாமல் அனைவரும் ஒன்றாகி நின்றார்கள். ஸோ ஆளுமை மிக்க ஒரு தலைமை ஒன்று இருந்தால்தான், அரவணைத்து போகிற குணத்தோடு தாய்மை குணத்தோடு ஒருவர் இருந்தால்தான் பிளவுற்ற சக்திகளை கூட மீண்டும் ஒன்றுபடுத்தி ஒற்றுமைப்படுத்த முடியும். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. ஏற்கனவே ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி தினகரன், திருமதி சின்னம்மா, கேசி பழனிசாமி என்று பல பிளவுகள் பிளந்து கிடக்கிற போது இன்றைக்கு கூட சட்டமன்றத்தில் திரு செங்கோட்டையன் தனியாக வந்து தனியாக சென்றிருக்கிறார். ஆக ஒற்றுமை உருவாகுமோ என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிற போது இன்னொரு பிளவு ஒன்று உருவாகுவதாக தெரிகிறது. அதனால் பிளந்து கிடக்கும் அதிமுகவினுடைய நிலையை நினைத்து நான் வருந்துகிறேன். இப்போ நாம் வசித்த ஒரு வீடு, அந்த வீட்டை கடந்து போகிற போது இடிந்து கிடந்தால் அல்லது பாலடைந்து இடைந்தால் அந்த வீட்டில் வசித்தவனுக்கு எந்த வருத்தம் இருக்குமோ அத்தகைய வருத்தத்தோடு நான் கடந்து போகிறேன். நீங்கள் அடுத்து என்னை பொறுத்தவரையும் அதிமுக தன் இடத்தை இன்னொரு இயக்கத்திடம் பறிகொடுக்கும் சூழல் உருவாவதாக நான் கருதுகிறேன். இல்லை, நீங்கள் சொல்ல இப்போ செங்கோட்டையனோட தனியாக வந்தார், தனியாக போகிறாருன்ற மாதிரி சொல்கிறீங்க. கடந்த சில நாட்களாகவே பேச பொருளாகிட்டு இருக்கு. இங்கே அதிமுகக்குள்ளே மறுபடியும் ஒரு விரிசல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. செங்கோட்டையன் வந்து அதுக்கு முன்னெடுக்கிறாரு அப்படின்ற மாதிரியும், அவருக்கு பின்னால் பாஜக இருக்குன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க.
திருமதி சசிகலா இருக்காருன்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அமித்ஷாவுடைய வருகை, இங்கே ஈசாவுக்கு வந்த வருகை, அதுக்கப்புறம் வேலுமணியுடைய திருமண நிகழ்வு, இது எல்லாம் சேர்த்து ஒரு பாஜக இது பின்னால் இருந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக பேசப்படுது சார். இல்லை, என்னை பொறுத்தவரை அதில் 100% உண்மை இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். பிளவுகளின் பின்னால் பாஜக இருப்பதாக நான் உணர்கிறேன். இப்பொழுது பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், திரு தினகரன் அவர்களாக இருக்கட்டும், திருமதி சன்னம்மா அவர்கள் இருக்கட்டும், அனைவருமே பாஜகவின் பின்னணியில் தான் இயங்குவதாகத்தான் தெரிகிறது. அதுபோல் திரு செங்கோட்டையன் அவர்களையுமே பாஜக தான் இயக்குவதாக ஒரு தோற்றம் உருவாகியிருக்கிறது. அதனை மறுப்பதற்கில்லை. ஏனென்று கேட்டால் அதிமுகவினுடைய இடத்தை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நீண்ட கால திட்டமிடல் பாஜகவுக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். என்றைக்கு பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி யூ கான் நெவர் அண்ட் எவர் ரூல் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொன்னார். உங்களால் எந்த காலகட்டத்திலும் கனவிலும் கூட தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படின்னு சொன்ன அந்த நேரத்தில் வெகுண்டெழுந்த பாஜக தலைமை தமிழகத்தை குறிவைத்து மிக கடுமையான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இபிஎஸ் ஓபிஎஸ் என்கின்ற 2 பிளவுக்கு நடுவே ஒரு ஐபிஎஸ் உள்ளே வந்திருக்கிறார். ஒரு 39 வயது இளைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார். திமுக ஆட்சிக்கு அவர்தான் ஒரு சிசிடிவி கேமரா போல இருந்து திமுக ஆட்சியினுடைய தவறுகளை தோலுறுத்தி காட்டுகிறார். மிக கடுமையான விமர்சனங்களோடு திமுகவோடு மல்லு கட்டுகிறார். அதிமுகவும் கடுமையாக எதிர்க்கட்சி இடத்தை அதிமுக இழந்து நிற்கிற போது அந்த இடத்தை அவர் கையில் எடுத்துக்கொண்டு இப்பொழுது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு யார் எதிராக இருக்கிறார்கள் என்று சாதாரண பொதுமக்களிடம் கேட்டால் இன்று வரை அண்ணாமலையை சொல்கிறார்கள். இனி எதிர்காலத்தில் அந்த இடத்திற்கு நிச்சயமாக தாவேக தலைவர் விஜய் வரக்கூடும். ஆனால் இப்பொழுது வரை திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக ஒரு எதிர் அரசியலை செய்யக்கூடியவராக திரு அண்ணாமலை இருக்கிறார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு நீண்ட ஒரு அதிமுக விசுவாசி திடீரென்று சமூகத்தை உங்களுடைய வலைதள பதிவுகள்லாம் பார்க்கும்போது தாவேக தலைவர் விஜயுடைய ஆதரித்து வரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. இந்த அதிமுக பிளவுனால நீங்கள் விஜயுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறீங்களா, இல்லை உண்மையிலே ஒரு அரசியல் சக்தியாக விஜய் உருவாயிருக்கான்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு அரசியல் கட்சியை தொடங்குகிற யோசனை கூட தள்ளி போயிருக்கலாம். நிச்சயமாக அவர் தயங்கி இருக்கக்கூடும். ஆனால் தன் நிலையை இவர்கள் விடுகிற போது தன் நிலையிலிருந்து தாழ்ந்து கட்சியை பிளவுபடுத்தியவுடன் ஒன்றுமே வேணாம், ஆட்டுக்குட்டிக்கு நோய் வந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய சிங்கத்துக்கும் புலிக்கும் நாக்கு ஊற ஆரம்பிச்சிடும். சரியா? அதுபோல் அதிமுக இப்பொழுது விழுந்து கிடக்கிறது, நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, சீக்கு பிடித்திருக்கிறது, ஒற்றுமையின்மை என்கின்ற வியாபித்திருக்கிறது. அப்பொழுது பாஜக அந்த இடத்தை தக்க வைக்க ஆசைப்படுகிறது. தாவேக தலைவர் நம் புதிய சக்தியாக வரலாம் என்கின்ற ஒரு புறப்பாட்டை அவர் புரிகிறார். நான் விஜயை ஆதரிப்பதற்கு காரணம் சம்பாதிப்பதற்காக அரசியலுக்கு வரவில்லை, சம்பாதித்து விட்டு வருகிறார். நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? அவர் பொருளாதாரத்தை ஈட்டி வைத்து விட்டு பொது நோக்கத்தோடு அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு இளைஞரை ஆதரிப்போமே என்கின்ற நிலைப்பாடு தான் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய வலைதள பதிவில் கூட பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு அதிமுக அதனுடைய எதிர்க்கட்சியான வேலையை சரியாக செய்யாமிச்சு திமுகவுடைய மக்கள் எதிர்ப்பு இருக்குது. இந்த சூழலில் தமிழகத்தினுடைய அடுத்த ஆளுங்கட்சியாக வருவதற்கு கூட தாவேக்காக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க. இன்னும் ஒரு தேர்தலோடு சந்திக்காத ஒரு சூழலில் இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பரமான ஒரு கணிப்பு எப்படி பார்க்குறது? இல்லை, முதல் விளையாட்டு போட்டியிலேயே ஒரு செஞ்சுரி அடித்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்குறது இல்லையா? காலமும் களமும் சூழலும் அப்படி இருக்கிறது. நான் அதைத்தான் சொல்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தனது முதல் சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சரானார். ஒரு இடைத்தேர்தலை சந்தித்தார், அது வேற. ஆனால் அவர் எதிர்கொண்டு 72 இயக்கத்தை தொடங்கி 77 ஆட்சியை பிடிக்கிறார். காரணம், அப்பொழுது களச்சூழல் அமைந்தது. அப்படி விழுந்து கிடந்த காங்கிரசின் ஓட்டுக்களை ஆதரவை தன்வசப்படுத்தி கொண்டு தனக்கு ஒரு கூட்டணியை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தினார். அதுபோல இன்றைக்கு அதிமுகவினுடைய ஆதரவாளர்களையும் தலைமை இல்லாமல் தடுமாறி நிற்கக்கூடிய அதிமுக தொண்டர்களையும் தன்வசப்படுத்தி கொண்டு திமுக எதிர்ப்பு என்கின்ற மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவை விஜய் தனது சுற்றுப்பயணங்களால் தான் முன்வைக்கக்கூடிய அரசியலால் ஈர்ப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றுதான் நான் சொல்றேன். இப்போ தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர் பதவியாக இருக்கட்டும், அந்த போன்ற பதவியில் கூட கட்சி உறுப்பினர்கள் தான் முதன்மைப்படுத்தப்படுது. இப்போ நீங்கள் உங்களை கூட தாவேகாவில் இணைய போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2ஆம் ஆண்டில் மேடை ஏறுவார்லாம் சொல்லியிருந்தாங்க. இதுபோல் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் யாருமே மேடையில் ஏறலை. இங்கே இப்போ தாவேக்காக போகிறவங்களுக்கு உரிய பதவிகளோ சட்டமன்றத்திற்கு போட்டியோ இது போன்ற வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஊடகங்கள் செய்திகளும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதன் காரணமாகவும் நிறைய பேர் அங்கே தாவேக்காவில் இணையாமல் இருக்க சூழலை தாவேக்காவோட வெற்றி எப்படி இதாக இருக்கும்? இல்லை, என்னை பொறுத்தவரை நான் இப்போ நீங்கள் கேட்டீங்க, நான் இணைய போவதாக ஊடகங்கள் சொன்னேன். என்னை பொறுத்தவரை எனக்கு அப்படி ஒரு திட்டம் இல்லை. ஆனால் விஜயின் அரசியலை நான் மனதார ஆதரிக்கிறேன், வரவேற்கிறேன்.
ஒரு புதிய இளைஞர் ஒரு தலைமையும் தலைமுறையும் கையில் பிடித்துக்கொண்டு இளைஞர்களை கையில் பிடித்துக்கொண்டு களத்திற்கு வருகிறார். எந்த விதமான ஒரு தூய்மையான அரசியலோடு. அவர் பச்சைமையில் கையெழுத்து போட்டு பாக்கியத்தை இதுவரை பெற்றவர் அல்ல, அதிகாரத்தை சுவைத்தவர் அல்ல, தவறுகள் செய்தவர் அல்ல. இந்த நாட்டிலே 2வது தனிநபர் வருமான வரி செலுத்தக்கூடிய அளவில் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உச்சகட்ட நடிகர். அரசியலிலே மக்களுக்கு, தன்னை உயர்த்திய மக்களுக்கு தான் ஏதேனும் நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு வருவதாக நான் அறிகிறேன், ஆதரிக்கிறேன். நான் ஆதரிக்கிற காரணத்தால் இணையப் போகிறேன் என்ற கருத்து ஊடகங்களிலே பரப்பப்பட்டது. நான் இணையப் போவதாக என்றைக்கும் நான் சொன்னதில்லை. நான் இன்னொன்று சொல்கிறேன், இணைவதாக இன்று வரை திட்டமில்லை, இணைந்தாலும் குற்றமில்லை. அதனால் இன்னொன்று வந்து நீங்கள் கேட்குறீங்க, போனவங்க இதுவரை என்னை பொறுத்தவரை அவருடைய பாதம் தொற்றி பல்லாண்டு காலமாக ரசிகர்களாக இருந்து உழைத்தவர்கள், அதற்கு பிறகு மக்கள் இயக்கத்தில் தன்னை இழைத்து கொண்டவர்கள், இப்பொழுது அரசியலுக்கு அவர்களை முதலிலே தனக்காக உழைத்தவர்களை அவர்களுக்கான பதவிகளை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நன்றியும் திரு விஜய் இருக்கு. அதனால் அவருடைய ஆட்களை அரசியல் படுத்துகிறார். நிச்சயமாக அடுத்தடுத்த நாட்களில் அந்த இயக்கத்தில் நிறைய பேர் இணையக்கூடும். திரு விஜயகாந்த் அவர்களும் இப்படித்தான் அரசியலை முன்னெடுத்தார். அதனால் விஜயினுடைய அந்த தன் ரசிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமையை தவறு என்று சொல்ல முடியாது. கண்டிப்பாக இப்போ விஜயோடைய வந்து யார் பக்கம் கூட்டணி போவார் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தான் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட போல் அண்ணாவில் தொடங்கி அம்மா அவர்கள் வரைக்கும் எப்படி கூட்டணி அமைச்சாங்க அந்த போடியோட ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுரை மாதிரி எழுதினீங்க வலைதள பக்கத்தில். ஆனால் இன்றைக்கி இருக்க சூழலில் விஜய் வந்து தனித்து நின்றாலோ இல்லை தனியாக ஒரு கூட்டணி அமைத்தாலோ இல்லை அதிமுகவோடு சேர்ந்தாலோ இது போன்ற ஒரு சூழல் இருக்குது. யார் பக்கம் போவார்ன்ற மாதிரி இருக்குது. அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்தால் மட்டும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் விஜய் வந்து தனித்து ஒரு கூட்டணி வைத்தால் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். மும்முனை போட்டி உருவாச்சாலும் திமுக சாதகமாக உருவாகப்படும் இருக்குது. ஆனால் குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி தலைவராக கூட வாய்ப்பு இருக்குது, அல்லது முதல்வராக வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த தமிழகத்தில் வரக்கூடிய 2026 இந்த கூட்டணி எப்படி போகும் சார்? ஓரளவுக்கு விஜயுடைய மூவ் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இல்லை, 2026 பொறுத்தவரை ஒரு ஐபிஎல் ஆட்டம் போல தான் இருக்க போகிறது. யார் சிறப்பாக விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்ல முடியும். தமிழகத்தினுடைய அரசியல் களம் இதுவரை இருதுருவ அரசியலையே நம்ம பார்த்துருக்கிறோம். 3வது சக்தியாக திரு விஜயகாந்த் அவர்கள் 2006 வந்தாங்க. 8.33% பெற்றார். அதற்கு பிறகு அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்கு முன்பே மாற்று அரசியலை முன்வைத்தவர். அதற்கு ஏமாற்றத்தோடு அவர் அதிமுகவோடு தன்னை கூட்டணியில் கரைத்து கொண்டு அந்த முயற்சியை இவர் கைவிட்டு விட்டார். ஆனால் திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை காலையில் அறுத்து விட்டு சாயந்தரம், காலையில் விதைத்து விட்டு சாயந்தரம் அறுக்கணுன்ற அவசரம் இல்லாமல் அவர் விளையாடுவதற்கான களம் காத்திருப்பதாக நான் உணர்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக தன் கூட்டணியை தக்க வைப்பதற்கு ஒரு கலக்கத்தோடு இருக்கிறது. இருப்பவர்களெல்லாம் பத்திரமா நம்மோடு இருந்துருவாங்களா அப்படின்ற ஒரு கலக்கம். இது வாழ்வா சாவா, வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் கட்சி முடிந்துவிடும் என்கின்ற பதற்றத்தில் அதிமுக. இன்னும் சொல்ல போனால் எத்தனை கூட்டணியை அதிமுக உருவாக்கினாலும் உட்கட்சி பிரச்சனைகளை தீர்க்காதவரை அது ஒரு ஓட்டை வாளி. ஓட்டை வாளிகளை நீர் எடுத்து தோட்டத்தில் பயிர் வளர்க்க முடியாது. அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, விஜயின் சுற்றுப்பயணம் முடிந்தது, ஒரு மிகப்பெரும் தமிழகத்தில் அரசியல் எழுச்சி உருவானால் தாவேகா தலைமையிலும் ஒரு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தாவேகா தலைமையில் எந்த கட்சிகள் கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா இப்போ திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதிமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது? நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அது ஸ்ட்ராங்குன்றது அதிகாரம் இருக்கிற வரை அது ஸ்ட்ராங்காக தெரியும். எப்பொழுதுமே அதிகாரம் இருக்கிற போது அந்த கட்சிகளுக்கு கூடிய கூட்டணி கட்சிகள் அந்த கடைசி நாள் வரை ஒற்றுமையோடு இருப்பதாகத்தான் தோன்றும். ஆனால் இன்னைக்கு வரைக்குமே இது வந்து ஒரு தேர்தலுக்கான கூட்டணி கிடையாது, கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு தான் அவங்க திமுக கூட்டணி இயங்கி இருக்கு. விசிகா வந்து போயிரும் சொல்லுவாங்க. என்ன கூட்டணி? அவர் வந்து விசிகா திருமாவளவனை அடிக்கடி தன்னுடைய நேர்காணலே சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து திமுகவோட தான் இருப்போம், 2024 திமுகவோட சந்திப்போம் தெளிவாக சொல்லிட்டே வந்துருக்காங்க. இல்லை, என்னை பொறுத்தவரை அது அந்த வார்த்தைகளினுடைய அரசியல் கட்சிகளுடைய வார்த்தைகளுக்கு ஒரு வலிமை இருப்பதாக நான் உணரவில்லை. அதற்கு நீண்ட ஆயுளும் கிடையாது அந்த மாதிரியான வாக்குறுதிகளுக்கு. நான் இதை சொல்வதற்கு காரணம் ஒரு கொள்கை கூட்டணி என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன? பாஜக இல்லை என்று சொன்னால் அந்த கட்சியும் ஒரு உடன்பாடு உடைய கட்சியாக மாறிவிடும். ஒருவேளை நிச்சயமாக தாவேகா வந்து பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிற போது தாவேகாவோடு கூட்டணி வைத்தாலும் அது ஒரு கொள்கை கூட்டணியாகத்தான் மாறும். நான் இதை சொல்வதற்கு காரணம் தமிழகத்தில் விஜயனுடைய சுற்றுப்பயணம் ஏற்படுத்த போகிற ஒரு புரட்சி. நான் பல பேட்டிகளில் சொல்லிட்டேன், அவர் தமிழகத்தை ஒரு முறை சுற்றி வந்தால் புழுதி அடங்குவதற்கு 10 நாள் ஆகும். இளைஞர்கள் பெண்கள் திரளுவார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் ரசிகன் இருக்கிறான், விஜய் ரசிகை இருக்கிறார். அம்மா அப்பா சொல்கிறத பிள்ளைங்க கேட்காது, ஆனால் பிள்ளைகள் சொல்வதை அம்மா அப்பா கேட்பாங்க. ஆக
விஜய்க்கு வாக்களியுங்கள் என்று சொன்னால் மறுக்காமல் வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், இதுகாலம் வரை இரட்டைகளை சின்னத்தை தவிர இன்னொரு சின்னத்தை ஏறெடுத்து பார்க்க மாட்டோம் என்று சொன்ன மக்கள் இப்பொழுது மாற்று சின்னங்களுக்கு வாக்களிக்க பழகிவிட்டார்கள். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் 3ஆம் சக்தியாக தமிழகத்தை சுற்றி வந்து மக்களிடம் ஆதரவு கேட்டு ஒரு பெரு அலை உருவாகிற போது திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் வெளியே வரலாம். அதிமுக கூட்டணிக்கு வரும் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய சில கட்சிகளும் விஜயை நோக்கி நகரலாம். இது வேலைக்கு ஆகாது. கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் இல்லை. எடப்பாடியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக இரு சமுதாய கட்சியாக மாறிவிட்டது. அது ஒரு 2 சமூகங்களுடைய கூட்டமைப்பு போல மாறிவிட்டது. உளுந்தூர்பேட்டைக்கு அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா முழுமையாக எடப்பாடியை ஏற்க மாட்டோம் என்கின்ற நிலையில் தான் அங்கே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள், அதிமுகவுடைய அபிமானிகள் இருக்கிறார்கள். ஆக இந்த நிலையில் அதிமுக தேராது என்ற இடத்தில் வருகிற போது அதிமுக இடத்தில் விஜயை வைத்து பார்ப்பதற்கு பல கட்சிகள் ஆயத்தமாகலாம் என்று நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க விஜய் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படும் சொல்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே இங்கே இருக்கக்கூடிய கட்சி அரசியல் கட்சிகள் எல்லாமே பேசி ஆட்சியை பிடிச்சவங்களோட சொல்லுவாங்க. அண்ணாவில் தொடங்கி மிகப்பெரிய பேச்சாளர்கள் இருந்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சீமான் முதல் கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மேடை பேச்சுகள் பேசி தரக்கூடிய இருக்க. ஆனால் நடிகர் விஜய் வந்து அவரோட பேச்சுகள் எல்லாமே சினிமாவில் பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு. ரொம்ப ட்ரெண்டிங்காக பேசுகிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இது வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய களத்தில் வந்து சாத்தியப்படுமா? எந்த அளவுக்கு இவர் மக்கள்கிட்ட ரீச் ஆவார்னு நினைக்கிறீங்க? இல்லை, பேச்சு மட்டுமே அதிகார செங்கோலை கையில் பிடித்து கொடுத்து விடும் என்று நம்புவதை நான் ஏற்க மாட்டேன். கலைஞர் தலை சிறந்த பேச்சாளர். புரட்சித் தலைவர் 72 கட்சி ஆரம்பித்த போது ஒரு கூத்தாடியும் அவன் பின்னால் சில 100 விசடித்தான் குஞ்சுகளும் என்னை என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். எம்ஜிஆர் 100 நாள் படம், அது 100 நாள் கூட ஓடாதது கட்சி என்றெல்லாம் விமர்சித்தார். அட்டை கத்தி என்றார், மலையாளி என்றார், ஆயிரம் விமர்சனங்களால் குதறி எடுத்தார். ஆனால் புரட்சித் தலைவர் எதையுமே பேசலை. பக்கம் பக்கமாக முரசொலியில் எழுதினார், மேடை மேடையாக எம்ஜிஆரை வசைபாடினார். ஆனால் ஒரு வார்த்தை கூட புரட்சித் தலைவர் பதில் சொல்லவில்லை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எண்ணியது செய்திடல் வேண்டும், எதிலும் புண்ணியமே நிறைந்திட வேண்டும், நீதிக்கு தலைவணங்கி நடக்க வேண்டும், நினைத்ததெல்லாம் முடிக்க வேண்டும், என் இயக்கம் ஏழைகளுக்கு சொர்க்கமாக இருக்கும், நான் நேர்மையான அரசியலை தருவேன், எனக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னார். கலைஞர் தமிழ் தோற்றது. எம்ஜிஆரின் வசீகரமும் எம்ஜிஆருடைய எளிமையும் எம்ஜிஆருடைய நோக்கமும் ஜெயித்தது. அதனால் விஜய் வந்து ஏன் உளுந்தூர்பேட்டையில் மிகச்சிறப்பாக பேசினாரே. உலகெங்கும் எனக்கு தெரிய சமீப காலத்தில் உலகம் முழுவதும் ஒரு பேச்சு உற்று நோக்கப்பட்டது என்று சொன்னால் அது விக்கிரவாண்டியிலே திரு விஜய் அவர்கள் பேசிய பேச்சு தான். அவருக்கு ஒரு பாணி, புரிதாங்களுக்கு, ஒவ்வொருவருக்கும் ஒரு பாணி, அவருக்கு ஒரு பாணி. ஆக அவருடைய பாணியில் அவர் பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் காலம் இன்னும் கற்றுக் கொடுக்கும். அரசியலிலே ஒரு குழந்தை எடுத்தவுடன் ஓடி விட்டதில்லை. அது களத்திற்கு வருகிற போது எல்லாமும் அவருக்கு புரிந்துவிடும். எதை மக்கள் ரசிக்கிறார்கள், எதை மக்கள் ஏற்கிறார்கள் என்பதையெல்லாம் அவரே புரிந்து கொள்ளக்கூடும். காலம் அவருக்கு கற்றுக் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த எம்ஜிஆராகவே விஜயை கட்டமைக்க விரும்புகிறீங்களா? நான் அப்படி சொல்லவில்லை. கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப்ன்றத நட்சத்திர அந்தஸ்து படைத்த தலைவர்களை சமீபத்தில் விஜயுடைய அந்த ஜனநாயகன் படத்தில் கூட எம்ஜிஆர் மாதிரியான சாட்டையெல்லாம் வச்சுருன்றாரு. ஸோ அடுத்த விஜய் மாதிரியே அடுத்த எம்ஜிஆர் மாதிரி விஜய் தன்னோட கட்டமைக்க விரும்புகிறாரா மக்கள் பற்றி? என்னை பொறுத்தவரை எனக்கான ஒரு ஐக்கானை நான் யாரை எடுத்துக்கணும்னா அரசியலில் வெற்றி பெற்ற ஒருவைத்தானே எடுக்கணும். எம்ஜிஆர் என்றைக்குமே ஒரு ஐக்கான். எம்ஜிஆரை தன் ரோல் மாடலாக எடுக்காத அரசியல் தலைவர்களே இருக்க மாட்டார்கள். கலைஞருடைய வீட்டிலேயே அவருடைய மகன் முத்து எடுத்துங்க, எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய திரு ஸ்டாலினே சொல்லலையா, நான் எம்ஜிஆரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று. எம்ஜிஆரை பிடிக்காதவர்கள் யார் இருக்க முடியும்? அதனால் அது மட்டும் இல்லாமல் கலை உலகில் அவதரித்து தமிழ்நாட்டை இலை உலகை அலங்கரித்தவர் எம்ஜிஆர். அவரை தவிர்த்து விட்டு அரசியலை பார்க்க முடியாது. அப்படி வெற்றி பெற்ற ஒருவரோடு விஜய் தன்னை பொருத்தி பார்ப்பது நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் யாரை ஒரு லட்சிய புருஷராக ஏற்பீர்களோ அப்பொழுதே நீங்கள் அந்த காந்தமோடு கைகோர்த்து கொண்ட இரும்புக்கும் ஈர்ப்பு சக்தி வந்திருக்கின்ற மாதிரி நீங்கள் யாரை மனதில் வைத்துக்கொண்டு அவர் கூட வர வேண்டும் என்று நினைக்கிற போதே உங்களுக்கு அந்த சக்தியும் அந்த வெற்றிக்கான வாய்ப்பும் வந்துவிடும் என்று நான் நம்புகிறேன். புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு, புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு, கலைஞருடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப்புக்கு ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் மக்களால் குழந்தைகள பசங்க சின்ன பிள்ளைகளை தொடங்கி பெரியவர்கள் வரை விஜய் ரசிப்பவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை வைத்திருப்பவர்கள் தன்னை எம்ஜிஆரோடு பொருத்தி பார்ப்பதும் நீங்கள் எம்ஜிஆர் போல வர வேண்டும் என்று என்னை போன்றவர்கள் வாழ்த்துவதும் தவறு கிடையாது. கண்டிப்பாக இப்போ எம்ஜிஆர் ரோல் சொல்லும்போது எம்ஜிஆர் ரோல் வந்து திரையில் எப்படி இருக்காரோ நிஜத்திலையுமே கிட்டத்தட்ட அப்படியே இருந்தார். ஏழைகளை பார்க்குறது, ஒரு திடீர்னு வண்டி போகிற கூட இறங்கி முத்தம் முடிவார், ஏழைகளை வந்து கட்டி பிடிச்சி தோணுவார், அப்படி மாதிரிலாம் நிறைய கேட்டிருக்கோம் நம்ம.
ஆனால் சமீபத்தில் வந்து விஜய் அவர்கள் இந்த நோன்பு திறந்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவர் அதே அந்த திரைப்படங்களில் வந்து அந்த கேரக்டராகவே மாறும் சொல்லுவாங்களே, அதே போல் கேரக்டராகவே ஒரு முஸ்லீமாக மாதிரியே மாறி வந்தார். ஆனால் அதை வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு ஆளப்பட்டது ஆளாச்சு. ஒரு முஸ்லீம் போல் நடிக்கிறாரு, நான் ஒரு நாள் முஸ்லீமாக நடித்தார் அப்படின்னு சீமான் கூட விமர்சனம் பண்ணியிருந்தார். நான் வந்து ஒரு நாள் முஸ்லீம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். என்னை பொறுத்தவரை அவர் சினிமா போல நிஜத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு அதான் சொல்கிறேன். ஒரு திரையுலகத்தில் எம்ஜிஆருக்கு அந்த குற்றச்சாட்டு இருந்ததுங்க. எம்ஜிஆரும் நடிக்கிறார் என்றெல்லாம், எம்ஜிஆரையும் அப்படித்தான் சொன்ன கிழவிகளை கட்டி பிடிக்கிறார், தமிழ்நாட்டு மக்களை பிச்சை எடுக்க வைக்கிறார் என்றெல்லாம் எத்தனையோ குற்றச்சாட்டுகள் எம்ஜிஆர் மீது வந்தது. இப்போ இப்தார் நோன்பு எடுத்துங்களேன், அவர் எதை செய்தாலும் புரியுதா உங்களுக்கு, அதை பார்த்து ரசிக்கின்ற மக்களும் இருக்கிறார்கள், அதை விமர்சிப்பதற்கு என்ன வழி இருக்கிறது என்று உற்று நோக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். பிடிக்காதவர்கள் விமர்சிக்கிறார்கள், பிடித்தவர்கள் போற்றுகிறார்கள். ஒன்றே ஒன்று, இப்தார் நோன்புல எல்லோரும் இப்தார் நோன்புக்கு வருவாங்க. இஸ்லாமியர்கள் நோன்பு காலையிலேருந்து உமிழ்நீரை கூட உள்ளிருக்காமல் விரதத்தோடு இருப்பார்கள். தலைவர்கள் வந்து விரதத்தை முடித்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய நோன்பு கஞ்சி குடித்து விட்டு அரசியல் பேசிவிட்டு கலைந்து போவார்கள். இது இப்படித்தான் காலமெல்லாம் நடந்தது. ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த இஸ்லாமிய மக்கள் போலவே தானும் அதிகாலையில் இருந்து உமிழ்நீர் இருக்காத ஒரு விரதத்தை மேற்கொள்கிறார். அந்த ஒரு விரதத்தை மேற்கொண்டு கட்சி கொடிகள் கூட கட்டக்கூடாது, காரில் கூட கொடி கட்டக்கூடாது, அரசியல் களப்பற்ற ஒரு நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு தீர்க்கத்தோடு கொடி கட்டாத காரில் வருகிறார். இஸ்லாமியர்களாகவே அவர்களைப் போலவே தானும் தொப்பி அணிந்து கொண்டு அவர்கள் போல ஒரு கைலி கட்டிட்டு ஒரு வேட்டி கட்டிட்டு வர்றாரு. வந்து தொழுகை செய்கிறார். நான் என்னன்னு சொல்கிறேன்னா, நான் உங்களோடு உங்கள் பழக்கத்தை மதித்து உங்களோடு நான் இரண்டரை கலந்து உங்கள் நோன்பை நான் மதிக்கிறேன் என்று அவர்களுக்கு விருந்தளித்து விட்டு ஒரு துளி கூட அரசியல் பேசாமல் கலந்து போகிறார். இதில் என்ன குறை இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். ஆக உடனே அவர் மாதிரி வேஷம் போட்டார். உன்னை பொறுத்தவரை என் தம்பி விஜய் என்று அரசியலுக்கு வருவதற்கு முன்பு விஜய்க்காக ரத்தன கம்பளம் விரித்தவர் சீமான். ஆனால் அரசியல் மாநாட்டில் அவர் கொள்கை வழிகாட்டிகளை பிரகடனப்படுத்தி லட்சக்கணக்கான தொண்டர்களை திரட்டி காட்டிய அடுத்த வினாடியிலிருந்து தன் அரசியல் பறிபோய் விடுமோ என்று நினைக்கிறார். அந்த வினாடிகள் தொடங்கி விஜயை அவர் விமர்சிக்கிறார். ஆனால் விஜய் ஒருவரை கூட அவரை திருப்பி விமர்சிக்கவில்லை. அதனால் நான் யாரை பார்த்து பயப்படுகிறேனோ, யாரால் என் அரசியலுக்கு பங்கம் வரும் என்று நினைக்கிறோனோ, அப்படி நினைப்போருக்கு பதற்றம் வருகிறது, விமர்சிக்கிறார். ஆனால் திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை அவரது பாதையும் தீர்க்கமான நோக்கமும் தெளிவாக இருக்கிறது. அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறார். இப்போ தேர்தல் கூட்டணி பற்றி பேசுகிறப்ப வந்து விஜய் வந்துட்டு முதலாம் இடத்துக்கு தான் போக பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் சமீபத்தில் வந்துட்டு அண்ணாமலை பேச்சுக்கு பதிலடி கொடுத்த எடப்பாடி அவர்கள் 6 மாதம் காத்திருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறப்ப டிசம்பர் வரைக்கும் அவர் வந்து கூட்டணி பற்றி பேச வரும்ல அப்படின்றாங்க. ஸோ இவங்க இதை வந்து ஒரு அரசியல் விமர்சனம் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் கூட்டணிக்கான ஒரு முன்னேற்பாடாக தான் அதை பேசப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஒருவேளை அதிமுகவும் தவேகாவும் கூட்டணி செய்வதற்கான ஒரு கால பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய ஒரு காலம் உருவாகும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, என்னால் அதை யூகிக்க முடியலை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரிடம் என்ன திட்டம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் திரு எடப்பாடியை பொறுத்தவரை விஜயோடு கூட்டணி வைக்க அவர் விருப்பத்தோடு இருப்பதாக நான் உணர்கிறேன். அதற்கு முன்பால் சீமானோடு கூட்டணி வைக்க ஆசைப்பட்டார். நாடாளுமன்ற தேர்தலின் போது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸோடு கூட்டணி வைக்க ஆசைப்பட்டார். மகா கூட்டணி என்றெல்லாம் சொன்னார். கடைசியில் மன்சூர் அலிகான் கூட எனக்கு ஒரு விருப்பம் இல்லை என்று போய்விட்டார். ஆக கூட்டணிக்கு எடப்பாடி தவம் இருக்கிறாரே தவிர சீமானோடு கூட்டணிக்கு ஆசைப்படுகிறார். அவர் கூட்டணி அமைத்தால் தான் தன்னுடைய அரசியலை தக்க வைக்க முடியும் என்கின்ற ஒரு பதற்றமும் தடுமாற்றமும் விஜயிடம் எடப்பாடியிடம் இருக்கிறது. திரு விஜய் அவர்களுடைய சிந்தனைகள் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் நினைக்கிறேன், நிச்சயமாக தனது அரசியல் சக்தியை சோதித்து பார்க்க இருக்கும். தனக்கு மக்கள் எந்த அளவுக்கு தன்னை மதிக்கிறார்கள், தன்னை ஏற்கிறார்கள் என்பது என்ற ஒரு கள சோதனையைத்தான் முதல் தேர்தலிலே திரு விஜய் செய்வார் என்று நான் நம்புகிறேன். அவருக்கு மிக பெரும் வாய்ப்பு இருப்பதாகவும் நான் நம்புகிறேன். 6 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்வதற்கு காரணம், அவருக்கு பாஜகவோட விஜயோடு கூட்டணி வைத்தால் தன் அரசியலுக்கு பாதுகாப்பு என்று அவர் நினைக்கலாம். விஜயோடு கூட்டணி வச்சு நிறைய தொகுதிகளை கொடுத்தா கூட அது விளைச்சல்ல நட்டோம். பிஜேபியோட கூட்டணி வச்சா வெதநெல்லுக்கே நட்டோம்னு நினைக்கலாம். தன் அரசியலை அபகரித்து விடுவார்களோ என்கின்ற பயம் அவருக்கு இருக்கலாம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, 6 மாதம் டைம் கேட்டு அப்படியே இழுத்துட்டே போய் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக கழட்டி விட்ட மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லி வரை சென்று மோடிக்கு அருகில் எல்லாம் அமர்ந்து விட்டு 3ஆம் முறை மோடி தான் நாட்டை ஆள வேண்டும் என்கின்ற விருப்பத்தை பத்திரிகையாளரிடம் சொல்லிவிட்டு இங்கே வந்தவுடன் கழட்டி விட்டார் பாருங்க. அதுபோல் தன்னுடைய கடைசி கட்டத்தில் தனது
வழக்கமான அரசியலை செய்து பாஜகவை கலட்டி விட அவர் திட்டமிடலாம். ஆனால் இன்னொரு பயம் அவருக்கு, ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு வரவில்லை என்று சொன்னால் இருப்பதை இழந்து விட முடியாது. இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுகவில் தலைவர்கள் மட்டத்தில் பேராதரவு இருக்கிறது. திரு ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், தங்கமணியாக இருக்கட்டும், வேலுமணியாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், சின்னம்மாவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே பாஜக அணியில் தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள், அரசியல் கடந்த காரணங்களும் இது சொல்கிறனால தான் கேட்குறது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு 7 வார இதழ் வந்து ஒரு இது போட்டிருக்காங்க, அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர், புது முதல்வர், புது கட்சி புதுப்பிக்கப்பட போடுது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஒருவேளை எடப்பாடி பாஜக தலைமைக்கு இசைவு தெரிவிக்காமல் அடம் பிடித்தால் நிச்சயமாக அவருடைய தலைமைக்கும் ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவரை அப்புறப்படுத்தி விட்டு இன்னொரு ஏன்னா எடப்பாடியே பாஜகவால் உருவாக்கப்பட்ட தலைவர் தானே. எடப்பாடி பாஜகவால் உருவாக்கப்பட்ட தலைவர் தானே. திருமதி சின்னம்மா அவர்கள் சிறைக்கு சென்றதும், திரு டிடிவி தினகரன் அவர்கள் திகாருக்கு சென்றதும், ஓபிஎஸ் அவர்களை ஒன்றுபடுத்தி எடப்பாடியை முதலமைச்சராக்கியதும் பாஜக தான். அதற்கு பிறகு இன்று வரை அவர் பொதுச் செயலாளரானது, கட்சி அவர் கட்டுப்பாட்டுக்குள் போனது, பல தீர்ப்புகள் அவருக்கு சாதகமாக வந்தது. அத்தனை பின்னணியிலும் பாஜகவின் தயவோடு தான் அது நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற போது பாஜக தான் உருவாக்கிய தலைவர் எடப்பாடி தனக்கே பகையாக மாறி தன் கூட்டணிக்கு வர மறுக்கிறார் என்று சொன்னால் அவரை மாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன்னா ஏற்கனவே பாஜகவை ஆதரிக்கக்கூடிய தலைவர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள். தலவாய் சுந்தரம் தொடங்கி செங்கோட்டையன் வரை, மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடியின் துவாரபாலகர் என்று சொல்லக்கூடிய சக்தி படைத்தவர்களாக நம்பப்படுகிற திரு தங்கமணி வேலுமணி வரை பாஜக ஆதரவாளர்கள் தானே. ஒருவேளை எடப்பாடி மறுத்தால் அங்கே அவர் தலைமைக்கு அவர் ஆபத்து வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதனால்தான் நேற்று வரை ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று பேசியவர் இப்பொழுது என்ன சொல்கிறார்? ஒரே எதிரி திமுக தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஜக எதிரி இல்லை. ஆக அரசியலிடையே ஒரு பல்ட்டி அடிச்சிட்டார். 6 மாதம் என்று அவர் வாய்தா கேட்பதற்கு காரணம், இப்படி வாய்தா வாங்கி கொண்டே விஜயின் கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டால் இவர்களை கலட்டி விட்டு விடலாமா என்கின்ற கணக்கு இருக்கலாம். இல்லை, இப்போ ஒரு பக்கம் கொங்கு மண்டலம் வந்து எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னாங்க. செங்கோட்டையன் வந்து இப்போ வந்து போர்க்கொடி தூக்கம் பேசப்படுது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கும் இவங்க சசிகலா மேடம், அதுக்கப்புறம் டிடிவி தினகரன், வைத்தியலிங்கம் சந்திப்பு, இதெல்லாம் பார்க்கும்பொழுது அதிமுக மீதும் ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற மாதிரி பார்க்குறீங்களா? ஒன்று சேரும் என்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஒன்று சேர்ந்தால் மகிழ்ச்சி. ஒன்று சேர்ந்தாலும் ஒற்றுமையாக இருப்பார்களா என்பது 1000 கேள்விகளை உள்ளடக்கியது. ஒருவர் வாருவார்கள். அம்மா இருக்கிற போதே உங்களுக்கே தெரியும், புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் தோற்கடித்தார். செந்தில் பாலாஜி கரூரில் எல்லாரையும் தோற்கடித்தார். கேபி முனுசாமி துரோகம் செய்தார். நத்தம் விஸ்வநாதன் அங்கே ஷாஜகான் நத்தத்தில் போட்டியிட்ட வேட்பாளரை தோற்கடித்தார் என்றெல்லாம் அம்மாவை நேரடியாக கூப்பிட்டு இப்படி துரோகம் செய்து விட்டீர்களே என்று வருத்தப்பட்டார். ஆனால் அம்மாவுக்கே கட்டுப்படாத இவர்கள் இப்பொழுது ஒன்றுபடுத்தி வைத்தாலும் எடப்பாடிக்கு கட்டுப்படுவார்களா? ஒன்றுபடுத்தி வைத்தாலும் ஓபிஎஸ் நடத்தக்கூடிய வேட்பாளர்களை இவர்கள் தோற்கடிப்பார்கள். டிடிவி தினகரனுக்கு சீட்டை கொடுத்து விட்டு அவருடைய வேட்பாளர்களை தோற்கடிக்க முயற்சிப்பார்கள். ஆக இவர்கள் கரங்கள் கோர்ப்பார்களே தவிர மனங்களால் கோர்க்க மாட்டார்கள். இவர்களை ஒன்றுபடுத்துவது ரொம்ப சிரமம், கற்பனை கெட்டாத காரியமாக எனக்கு தெரிகிறது. அதனால் தான் சொல்கிறேன், பிட்டா எல்லாரையும் என்டிஏ கூட்டணிக்குள் வைத்து மொத்த லகானையும் பாஜக பிடித்து கொள்வதால் ஒருவேளை இவர்களை ஒரு செயற்கையான ஒற்றுமையை உருவாக்க முடியும் என்று அந்த கட்சி நம்புகிறது. அதிமுக வாக்குகள் வெளியே சென்று விடாமல் தன்வசப்படுத்துவதற்கு பாஜக எடுக்கக்கூடிய பகிரத முயற்சிகளில் ஒன்றுதான் இந்த ஒருங்கிணைப்பு முயற்சி. இதற்கு எடப்பாடி ஒன்றுபடவில்லை என்று சொன்னால் எடப்பாடியின் தலைமைக்கு ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருப்பது. மறுபடியும் விஜயே கேட்கணும் சார். விஜய் வந்துட்டு சுற்றுப்பயணம் பண்ணால் மிகப்பெரிய புரட்சி அடிக்கும் சொன்னீங்க. ஆனால் விஜய் மேலே வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு விமர்சனம் இருக்குது. அவர் வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணுறாரு, கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட மக்களை கூட நேரடியாக வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு நிவாரணம் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்த சூழலில் வந்து அவர் வந்து ஒரு திரை கதாநாயகனாக வந்து மக்கள்கிட்ட ஒரு ஒன்றாமையே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதாவது திரையில் வந்து ரசிகர்கள் இருக்காங்க, ஆனால் மக்களோட வந்து ஒரு ஒன்றாத ஒரு சூழல் இருக்குது. இப்போ இந்த சுற்றுப்பயணம் வந்து அவர் பண்ணக்கூடிய சுற்றுப்பயணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா போலவே நடந்துச்சாக்கும், மக்கள் அவரை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் சார். இல்லை, இது எல்லாமே வருவதற்கு முன்பு அவர் மீது சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள். அவருக்கு இதெல்லாம் தெரியாதா? எவையெல்லாம் வெற்றிக்கான இலக்கணங்கள், அதையெல்லாம் அவரும் உணர்ந்து தானே இருப்பார். எவ்வளவு வெற்றி திரைப்படங்களை எத்தனை இயக்குநர்களோடு இணைந்து அவர் திரையுலகத்திற்கு வருகிற போது இவர் பெரிய ஸ்டாராக வருவாரான்னு சொல்லி கேலி செய்த காலங்களும் உண்டு. அதையெல்லாம் முறியடித்து ஒரு உச்ச நடிகராக அவர் வரவில்லையா? உழைத்து தானே வந்திருக்கிறார். அவருக்கும் தெரியும் களம் எத்தகைய சூழலை உருவாக்கும், எவையெல்லாம் தன்னை நோக்கி விமர்சனங்களாக எழும், அதையெல்லாம் ஒரு முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நான் திருப்பி சொல்கிறது தான்,
ஒரு களத்திலே கால் வைப்பதற்கு முன்பே இத்தனை விமர்சனங்கள் என்று சொன்னால் அவர் குறித்தான பயமும் பதற்றமும் எல்லோரிடமும் இருக்கிறது. அவர் சாதிப்பதற்கு நான் கேட்குறேன், ஒரு களத்திற்கு தன்னை பயிற்சி செய்து கொண்டு லட்சக்கணக்கான ரசிகர்களை தன்வசப்படுத்தி அவர்களை ஒரு இராணுவம் போல உருவாக்கி வைத்துக்கொண்டு களத்துக்கு வரக்கூடியவர் வெற்றி பெறத்தானே வருவார். முதலிடத்தை பிடிப்பது தானே என்னுடைய இலக்காக இருக்கும். அப்படி முதலிடத்தை பிடிப்பதற்கான இலக்குகளை தீர்மானித்து விட்டு அதற்கான பயிற்சிகளை அவர் மேற்கொள்ள மாட்டாரா? நான் முதலிடத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதற்கான பயிற்சிகளை நான் செய்வேனா இல்லையா? எல்லாம் செய்வார். ஒரு செய்தியாளர் சந்திக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செய்தியாளர் சந்திக்க சொல்லுங்க. இப்போ ஒன்று வேணாம், இப்போ பிரதமர் மோடி இருக்காங்க, 3வது முறை பிரதமராகி விட்டார். எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கார்? திரு ஸ்டாலின் இருக்கிறாரு, ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட புரிதங்களுக்கு ஒரு ஜோடிக்கப்பட்ட பத்திரிகையாளர் சந்திப்பை தவிர ஒரு வெளிப்படையான பத்திரிகையாளர் சந்திப்பை எத்தனை நடத்தியிருக்கிறார்? சில தலைவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புகளில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நான் அவர்களை விட்டுருக்கேன். மக்களோடு என்ன இணக்கம் இருக்கிறது என்பதுதான். ஏன் ஒரு பத்திரிகையாளர் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்குங்க அரசியல் உள்ளங்கைக்குள் வந்து விட்டது. ஒரு ட்வீட்டு போட்டால் போதுங்க, என் கருத்து உலகமெங்கும் போய் சேர்ந்துடும். அதுக்காக நீங்கள் எல்லாரையும் வர வச்சு அங்கே சிலர் நெருக்கடி கொடுக்கக்கூடிய அல்லது வில்லங்கத்தை விளைவேசி திட்டமிட்டு கொண்டே வந்து கொண்டு ஒரு கேள்வியை கேட்டு அண்ணாமலைக்கு அந்த மாதிரி நெருக்கடிகள் உருவாகலையா? இதற்கெல்லாம் எதுக்கு அந்த சந்தர்ப்பம்? நிச்சயமாக அவர் பத்திரிகையாளர் சந்திக்காமல் இருக்க மாட்டார், சந்திப்பார், காலம் வரும். இல்லை, அதை தான் சொல்கிறேன். இப்போ ஒரு இது போல சொல்ற ஒரு விமர்சனமான கேள்விகளை கூட சந்திக்க முடியாதவர் வந்து மக்கள் பிரச்சனை எப்படி சந்திப்பார்? எந்த தலைவர் மீதும் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அவர் வெளியே வரவில்லை, பரந்தூருக்கு வந்தார். ஏன் இப்போ ஒரு பொது இடத்திற்கு போகிற போது சினிமா நடிகர் என்கின்ற அடிப்படையில் அவசியமற்ற கூட்டங்கள் கூடி அது ஒரு பிரளயமாக மாறக்கூடாது என்பதற்காக பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து உதவுகிறார். அதையும் குற்றங்கிறாங்க. ஒருவேளை அங்கே போகின்ற போது சினிமாத்தனமாக நடந்து கொண்டார், ரசிகர்கள் எல்லாம் விசிலடித்தார்கள், கண்ணீர் கடலில் அவர்கள் தத்தளிக்கிற போது இவர் பார்த்தா களியாட்டம் போட்டார், இப்படியும் சொல்வார்கள். சொல்ல புரிதவங்களுக்கு. ஆக இதெல்லாம் ஒரு தலைமை வருகிற போது நிச்சயம் விமர்சனங்கள் வரும். அந்த விமர்சனங்களை அவர் எதிர்கொள்வார். என்னை பொறுத்தவரையும் அவர் எல்லாத்தையும் சரியாக தான் செஞ்சிட்ருக்கார். வெகு காலம் ஆட்சி செய்திருக்கிறது. ஒரு மாற்றத்தை முன்வைத்து வரக்கூடிய ஒரு புதியவரை வாழ்த்துவோம். ஏன் அவர் விமர்சனத்தின் மூலம் முளைக்கிற போதே ஒரு செடியின் மீது வெந்நீரை ஊற்ற வேண்டிய வேலை நமக்கு இல்லை. இல்லை சார், இப்போ என்னன்னா திமுக தரப்புலேருந்து பாஜகவினுடைய பி டீம் தான், பாஜக தான் அவரை இழக்குது. ரஜினியை கொண்டு வர பார்த்தாங்க, முடியலை. சீமானை கொண்டு வந்து பார்த்தாங்க, முடியலை. இப்போ விஜயை கொண்டு வந்து இது பண்ணுறாங்க. அவருக்கு வரக்கூடிய பணங்கள் எல்லாமே பாஜக தான் பின்புலத்திலிருந்து இயக்குதுன்ற மாதிரியான குற்றச்சாட்டையும் வைக்கிறது. எத்தனை கட்சியை சார் பாஜக இயக்கும்? ஓபிஎஸ் பாஜக இயக்குது, டிடிவியை பாஜக இயக்குது, எடப்பாடியை பாஜக இயக்குது, சீமானை பாஜக இயக்குது. இந்தியாவில் இப்போ எல்லாமே பாஜகவின் பிடியில் தானே இருக்கிறதா? இது என்னங்க நியாயம்? ஒரு கட்சி முளைக்கிற போதே அதற்கு ஒரு நோக்கத்தை கற்பித்து அவர்களுடைய அந்த முளைக்கிற போதே வெந்நீரை ஊற்றி அதை அழித்து விட வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் இப்படி உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள். திமுகவுக்கும் பாஜகவுக்குமே தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஸ்பெக்ட்ரம் கேஸு தள்ளுபடி செய்யப்பட்டது பாஜக ஆட்சியில். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த திமுக மத்திய அமைச்சர்கள் எல்லாம் தண்டனை பெற்றிருக்கிறார்கள்? அம்மாவை மருத்துவமனையில் வந்து பார்க்காத மோடி கலைஞரை கோபாலபுரத்தில் போய் பார்த்தார். திமுகவோடு அவர்கள் இணக்கமாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் டிஆர் பாலு, ஜெகத்ரட்சகன் எல்லாம் சோதனைகள் நடக்கிறதே தவிர எதற்கும் தீர்ப்புகள் வந்ததில்லை. அவர்கள் எதுவும் தண்டனை பெறவில்லை. திமுகவுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்கின்ற கருத்து கூட இருக்கிறது. இதெல்லாம் சும்மா. பாஜகவோடு அவர் இந்தியாவிலேயே தனிநபர் வருமான வரி செலுத்துவதில் 2வது நபராக இருக்கக்கூடியவர் திரு விஜய். அந்த அடிப்படையில் ஒரு மூத்த நடிகர் அரசியலுக்கு வருகிறார். அவருக்கு பாதுகாப்பு தர வேண்டியது தேசத்தின் பொறுப்பு. அதற்கு ஓய்பிரிவு கொடுக்குறாங்க. ஓய்பிரிவு கொடுத்தோன்னு பற்றிலாம் பிஜேபியோட என்னங்க அது நியாயம்? இவை அனைத்தும் போய் அவர் ரொம்ப தெளிவாக அறிவிச்சிருக்காருங்க. என் கொள்கை எதிரி பாஜக, என் அரசியல் எதிரி திமுக. இவ்வளவு வெளிப்படையாக ஊரை கூட்டி உலகம் பார்க்க சொல்லிவிட்டார். அதுக்கு பிறகு திரைமறைவிலே கூட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். இதற்கு என்னங்க பண்ண முடியும்? விமர்சனங்களுக்கு அதுக்கு வாய்ப்பூட்டு போட முடியாது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும். சீமான் பிஜேபியினுடைய பின்னணி அவரையும் தான் சொல்கிறாங்க. அவர் வந்து குருமூர்த்தியினுடைய இயக்கத்தில் தான் நடிக்கிறார் என்று அவரை சொல்கிறார்கள். நான் இந்த மாதிரியான விமர்சனங்களை உறுதிப்படுத்தாமல் ஒருவர் மீது களங்கம் சுமத்துதலில் எனக்கு உடன்பாடு கிடையாது. நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு வெற்றிடம் இருக்குன்னு சொல்கிறீங்க. 2026 திரு விஜய் அவர்கள் அதை நிரப்புவாரான்னு பார்ப்போம். நன்றி சார். நன்றி.